ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர். சி. தாமஸ் பாண்டியன், புஷ்பம் மற்றும் தங்க புஷ்பம் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. பணியினை வாழ்வன ஏற்றிடும் நேரம் அரிய நேரமல்லவோ. அன்பு பணியினை வாழ்வன ஏற்றிடும் நேரம் அரிய நேரமல்லவோ. இந்த நேரத்திலே புதுராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லவோ. அன்பு பணியினை வாழ்வன ஏற்றிடும் நேரம் அரிய நேரமல்லவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உமக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவெல்லாம் ஆட்சிக்கு அவர்கள் என்று வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றோரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர்.
நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை திருவார்த்தைகள் 14 22 முடிய. இயேசு தூய ஆவியாரின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று,
இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி அனைவரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிபி 4ஆம் நூற்றாண்டிலே ஆஸ்திரியாவிலே தன்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றிக் கொண்டிருந்தவர் புனித செவரேனியுஸ். அப்போது அந்த பகுதியிலே கொடிய பஞ்சம் நிலவிக் கொண்டிருந்தது. ஆகவே மக்களுக்கு மிக பெரிய ஒரு உணவு தட்டுப்பாடு, அதே நேரத்திலே மிகவும் பெரிய பனிப்பொழிவும் அங்கே இருந்து அவர்களுக்கு வெளியிலிருந்து வருகின்ற உணவானது வராமல் அங்கிருந்த நீர்நிலைகள் அனைத்துமே பனிக்கட்டிகளாக மாறி இருந்தன. ஆகவே படகுகள் கூட வெளி இடங்களிலிருந்து அந்த உணவை அவர்களுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழல். அந்த தருணத்திலே புனித செவரேனியுஸ் மக்கள் அனைவரையும் அழைத்து, வாருங்கள் நாம் இணைந்து இறைவனிடம் ஜெபிப்போம், மன்றாடுவோம் என்று சொல்லி அவர் ஜெபித்த ஜெபத்திலும் இறை வார்த்தையை பகிர்ந்த விதத்திலும் மக்களை கவர்ந்து இழுத்து மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரமாக ஜெபித்து இறுதியிலே அங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதமானது நிகழ்ந்தது. எல்லாம் பனிக்கட்டிகளும் உருகி நீர்நிலைகள் அனைத்துமே நிறைவானதாக மாறி அதன் பிறகு அவர்களுக்கு உணவு வந்து சேர்ந்தது என்று அவருடைய வரலாறை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே இந்த புனித செவரேனியுஸை திரு அவை கொண்டாடுகிறது. எளியோருக்கு நற்செய்தியை கொண்டு சேர்த்த ஒரு மாபெரும் புனிதராக இருந்தவர். அவநம்பிக்கை, துன்பம், பாவக்கட்டுகள், நோய்கள், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, வாழ்வை தந்தவராக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. பெரும்பாலான நேரங்களிலே சாக்கு உடை மட்டுமே அணிந்து நோன்பிருந்து மக்களுக்காக இறைவனிடம் தினந்தோறும் ஜெபித்தவர் என்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் அவர் இறக்கும் தருவாயில் கூட ஒரு மிக மகிழ்ச்சியின் மகனாக அவர் மரித்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. ஆகவேதான் திருப்பாடல் 150 துன்பத்திலும் நான் இறைவனை போற்றி புகழ்வேன் என்கின்ற திருப்பாடலை அவர் பாடிக்கொண்டே ஜெபித்து கொண்டே இறந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அன்பு மிக்கவர்களே, இறைவனுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, துன்பப்படுவர்களுக்காக யாரெல்லாம் இறைவனிடம் ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்காக உழைக்க செல்லுகிறார்களோ, அவர்களை அனுதினமும் ஆண்டவர் வழி நடத்துவார் என்பதை இந்த புனிதர் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத் தொழுகை கூடத்திலே அவர் இறை வார்த்தையை அங்கே வாசிக்க எழுகின்றார். அன்பு மிக்கவர்களே, அக்காலங்களிலே, இயேசு வாழ்ந்த காலங்களிலே தொழுகை கூடங்கள் 3 பயன்பாடுகளுக்காக பயன்பட்டது. 3 பயன்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது, ஓய்வு நாட்களிலே இறை வார்த்தையை வாசிக்க, வழிபட அந்த தொழுகை கூடம் பயன்பட்டது. இரண்டாவதாக, குழந்தைகளுக்கு மறைக்கல்வி போதிக்கின்ற ஒரு தலமாக இந்த தொழுகை கூடமானது பயன்பட்டது. மூன்றாவது, குடும்பங்களிலே வருகின்ற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இவற்றை தீர்க்கின்ற நீதிமன்றமாக இந்த தொழுகை கூடம் இருந்தது. ஆக இந்த 3 பயன்களையும் கொண்டதாக இருந்தது. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பணி வாழ்வின் தொடக்கம் இந்த தொழுகை கூடத்திலே அமைகின்றது. மார்க்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற தருணத்திலே தீய ஆவி பிடித்தவரை தொழுகை கூடத்திலே சுகமாக்குகின்ற இயேசுவாக மார்க்கு நற்செய்தியாளர் காட்டுகின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு எத்தகையவர் என்பதை மார்க்கு நற்செய்தியாளர் தீமைகளை அகற்றுகின்ற வல்லமை மிக்கவர் இயேசு. ஆகவே உங்கள் மத்தியிலே
வருகின்ற எல்லா தீமைகளையும் அழிக்கப் போகிறவர் இயேசு என்று மார்க்கு நற்செய்தியாளர் ஆண்டவருடைய அந்த துவக்க பணியிலே நமக்கு அறிவிக்கின்றார். அதே யோவான் நற்செய்தியாளர் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானாவிலே தன்னுடைய முதல் அருள் அடையாளத்தை நிறைவேற்றுகின்றார். ஆகவே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகின்ற வல்லமை படைத்தவர் இயேசு. ஆகவே யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு எத்தகையவர் என்றார், மிகுதியானவற்றை உங்களுக்கு தருகின்றவராக இருக்க போகிறவர் இவர் என்பதை யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவருடைய பணி வாழ்வினுடைய துவக்கத்திலே இதை சொல்லுகிறார். அடுத்ததாக இன்றைய லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசித்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாசரேத்து தொழுகை கூடத்திலே அவர் எசாயாவினுடைய இறை வார்த்தையை வாசித்து அதில் மிக முக்கியமாக 3 பண்பு நலன்களை போதிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே இஸ்ரேல் மக்களினுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றவர் இயேசு என்று லூக்கா சொல்லுகிறார். இரண்டாவதாக எசாயாவினுடைய நம்பிக்கை, அவருக்கென்று ஒரு நம்பிக்கை இருந்தது, எல்லாம் நிறைவேறப் போகிறது. ஆகவே பாபிலோனில் இருக்கின்ற அடிமைகளாக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களே கலங்காதீர்கள், உங்களுக்கு நல்ல காலம் வரும் என்பதை அவர் முழக்கமிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே அது நிறைவு பெறுகிறது என்று லூக்கா நமக்கு சொல்லுகிறார். இறுதியாக ஆண்டவர் இயேசு அனைத்து மக்களின் மீட்பராக என்றுமே இருப்பார். இதைதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி தருகிறது. அன்பு மிக்கவர்களே, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகின்ற போது இந்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவிலே குடிகொண்டவர், எல்லா மக்களினங்களுக்கும் விடுதலையை தருகின்றவர், விடுதலை வாழ்வை தருகின்றவர். அதே நேரத்திலே பார்வையற்றவர்கள், துன்புறுகின்றவர்கள், நோயாளர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு அழைக்கின்றவராக, சுகம் தருகின்ற ஒரு மீட்பராக இருப்பார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்வு முழுக்க முழுக்க ஏழை எளியவர்கள், நோயாளர்கள், பாவிகள் இவர்களை சுற்றிதான் தன்னுடைய வாழ்க்கை அமைந்தது. ஆகவேதான் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஆக தொழுகை கூடத்திலே சொன்ன எல்லா அம்சங்களையும் தன்னுடைய 3 ஆண்டுகால பணி வாழ்விலே ஆண்டவர் நிறைவு செய்திருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாமும் ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களாக இருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வாக மாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நமக்கும் அதே பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பொறுப்பு, ஏழை எளியவர்களை அன்பு செய்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பு, நோயாளர்களை கவனிக்கின்ற ஒரு பொறுப்பு, சிறைப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றவர்களாக நாமும் மாற இன்றைய நாளிலே செபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அதே பண்பு நலன்களை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். ஆமேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம்
தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை எமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்திராகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று
நாங்கள் கொண்டாடுகின்ற புனித செவரேனியூஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், சி. தாமஸ் பாண்டியன், புஷ்பம் மற்றும் தங்க புஷ்பம் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி